ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கே போகிறோன்னு. டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர் தான் போகிறோம். ஸோ போகிற வழியில் பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி கொஞ்சம் ஃபியூவெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு குட்டீஸ் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பொண்ணோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே சாக்லேட்ஸ் மேலே தான் இருக்கும். அவளுக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கும் பிடிச்ச திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புனது ஒரு 3 போல் கிளம்பியிருப்போம். டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூருக்கு 5 to 6 hours ட்ராவல் டைமிங் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 300 kilometers அப்ராக்ஸ் இருக்கும். டெல்லி ஆல்மோஸ்ட் நாங்கள் க்ராஸ் ஆகிற வரைக்குமே எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ளைட் தான். போகிற வழி ஃபுல்லாக எவ்வளோ ஃப்ளைட் போகுது பார்த்திங்கன்னா அந்த டைமில் மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேட்லாம் ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்துச்சு. பார்த்திங்களா, இன்னொரு ஃப்ளைட் போகுதுன்னு நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே காட்டிகிட்ருக்கேன். இது வந்து டெல்லி டு மும்பை எக்ஸ்ப்ரெஸ் வே. ஈஸியாக இருந்துச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு அண்ட் டிராஃபிக் எதுவும் இல்லை. ரொம்ப ஃப்ரீயான ரோடாக இருந்துச்சு. அண்ட் இந்த எக்ஸ்ப்ரெஸ் வே வந்து டோட்டல் 5 ஸ்டேட்ஸை கனெக்ட் பண்ணுது. டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், எம்பி அண்ட் மகாராஷ்டிரா. ஈஸியான வே தான். என் தம்பி தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தான். அவனும் சொல்லிகிட்டு இருந்தான் நல்லாயிருக்கு, ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது எல்லாமே நாங்கள் ஹரியானாவில் கடந்துட்டோம். இப்போ ராஜஸ்தான் கிட்டே போயிட்டுருக்கோம். அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல க்ளவுடியாக இருந்துச்சு, இன்னொரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப மண், புழுதி அந்த மாதிரி இருந்துச்சு. படபடன்னு ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப மழை பெஞ்சிச்சு. ரோடே தெரியல. இங்கே பார்த்திங்களா, இந்த ரோடெல்லாம் தெரியவே இல்லை. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அவனுக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பையா படத்துலேருந்து அந்த துளி 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 மலையாய் வந்தாய் அந்த சாங் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். நீங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா எங்களை மாதிரி நீங்களும் தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து மற்ற எல்லா திங்ஸையும் நீங்களும் ப்ரீ பிளான்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஜெய்ப்பூர் ரீச் ஆகிட்டோம். இது ஜெய்ப்பூர் தான். இங்கேருந்து நாங்கள் போகிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்தே 5 kilometers தூரத்தில் இருக்குது. அங்கே போர்டு இருக்குது பார்த்திங்களா, வெல்கம் டு பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதை பார்த்ததான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஜெய்ப்பூர் போகணும், அந்த பிங்க் சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம், பிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கேருந்து நாங்கள் போய் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போது நைட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் போய் என்னென்ன பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுறதுன்னு நாளைக்கு தான் போய் பார்க்கணும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ மார்னிங் வியூ பார்த்திங்கன்னா இதுதான் பிங்க் சிட்டி. இது சைடில் எல்லாமே கடைங்க, அந்த சைடில் எல்லாமே ஷாப்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்களா, கலர் வந்து அந்த டெரக்கோட்டா கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஜெய்ப்பூர் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் பெயிண்ட் ஆகிருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லாமே. நாங்கள் ஆல்மோஸ்ட் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்து ஹவா மஹலுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறோம். ஜெய்ப்பூரோட வியூ பார்த்தீங்களா கைஸ், இதுதான் அந்த ஹவா மஹல். இப்போ முன்னாடி பார்த்தது வந்து ஃப்ரண்ட் வியூ.
ஆனால் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா பேக்லேருந்து தான் போகணும். இதுதான் அந்த மஹாலோட என்ட்ரன்ஸ், பேலஸோட என்ட்ரன்ஸ். ஸோ பர் பர்சனுக்கு வந்து 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இந்த வீவ் தான் வரும். இந்த பேலஸை கட்டின ராஜா இவர் தான். இவரோட பேர் மகாராஜா சாவை பிரதாப் சிங். இந்த பேலஸ் 1799 கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்களா, இதுதான் அங்கே என்டர்டெயின்மெண்ட்னு பார்த்திங்கன்னா இது ஒரு விஷயந்தான் அங்கே இருக்குது. இது வந்து கட்புத்லி டான்ஸ். இது ராஜஸ்தானோட ஃபேமஸ் டான்ஸ். இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இந்த ராஜா வந்து இந்த அரண்மனை ராணிங்களுக்காக இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. இந்த பேலஸில் டோட்டல் 953 விண்டோஸ் இருக்குது. ஸோ 70s பார்த்திங்கன்னா அவ்வளோ விமன் எல்லாத்தையும் வெளியே விட மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க வெளியே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹவா மஹல் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப நல்ல வென்டிலேஷன் இருக்கும். குட்டி குட்டி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி குட்டி குட்டி விண்டோஸ்லாம் இருக்கும். நல்ல காற்று போகும் வரும், கூலாக இருக்கும் ஒவ்வொரு இடமும். ஸோ டோட்டல் ஃபோர் ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்ஸுமே இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெளியே இருந்து இது வெளியே ரோட்லேருந்து உள்ளே எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம். குட்டி குட்டி விண்டோஸ், குட்டி குட்டி ரூம்ஸு, உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்கரேஷன்ஸுமே ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு ராஜாவும் ராணியும் அந்த விண்டோவிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அதோட வீவ் தான் அது. நல்லா இருந்துச்சு. இதை தவிர இங்கே என்டர்டெயின்மெண்ட்னு பெருசாக எதுவும் இல்லை. அங்கே ஃபுட் கோர்ட் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டுன்னு பெருசாக எதுவும் இல்லை. சாப்பிட்றதுக்கு கடைசியாக பேலஸ்லேருந்து வெளியே வரும்போது இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்கும். இங்கே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். இது வந்து உள்ளே நாங்கள் எடுத்த கொஞ்சம் பிக்ஸு. இது எல்லாமே இது ஃப்ரண்ட் வியூவு. அப்புறம் இது என் பொண்ணு வெளியேருந்து பார்க்குற மாதிரி, இது எங்கள் அம்மா, என் தம்பி எல்லோரும் அவங்களோட ஃபோட்டோஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சேம் ஜெய்ப்பூர்லேயே இன்னொரு பிளேஸ்க்கு போகிறோம். அந்த வீடியோ இதுக்கு அடுத்து வரும். அதையும் நீங்கள் பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த ஷாப்பிங்க்குன்னு போனீங்கன்னா இந்த பொம்மை கண்டிப்பாக வாங்குங்க. இது 100 rupees தான். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் என் பொண்ணு இதை வச்சு தான் விளையாண்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.